வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற கில்லர் சூப் அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம். 8 எபிசோடு, 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஒவ்வொரு எபிசோடும் இருக்கும். இந்த சீரியல் தமிழ், ஹிந்தி போன்ற பல இந்திய மொழிகள்ல அவைலபிளா இருக்கு. மனோஜ் வாஜ்பாய், கொங்கனா சேன் சர்மா, நாசர், சாயாஜி ஷிண்டேன்னு நமக்கு பழக்கமான பல பெரிய நடிகர்கள் நடிச்ச இந்த சீரியலோட டைரக்டர் அபிஷேக் சௌபே. ஜான்ரான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் காமெடின்னு சொல்றாங்க. சீரியல் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பிளாக் காமெடிக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான கதைக்களம், பல வினோதமான கதாபாத்திரங்கள், அவங்க செய்யற விசித்திரமான வித்தியாசமான செயல்கள், இப்படி சீரியல் முழுக்க வரும். ஷெட்டி குடும்பம் மீஞ்சூர் கிராமத்துல ஒரு பெரிய செல்வாக்குள்ள குடும்பம். அண்ணன் வந்து அரவிந்த் ஷெட்டி, ஒரு பிசினஸ் மேன். சாயாஜி ஷிண்டே தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இவரோட மெயின் பிசினஸ் என்னன்னு நமக்கு தெளிவாவே சொல்லல. ஆனா இவரோட சைடுல இவர் செய்யற பிசினஸ் இந்த கஞ்சா, போதை வஸ்துக்கள் வளர்க்கறது. அதை பத்தி தான் அதிகமா சீரியல்ல வரும். ஆனா இவருக்கு போலீஸ்ல, அரசியல்ல நிறைய செல்வாக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாருக்குமே இவரை பார்த்தாலே பயம். இவருக்கு ஒரு மகள், பேரு வந்து அப்பு. கூடவே வலது கையா அடியாள் மாதிரி ஒரு வேலைக்கு லூகாஸ்னு ஒரு பாத்திரம். மலையாள நடிகர் லால் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அரவிந்தோட தம்பி பிரபாகர் ஷெட்டி இந்த பாத்திரத்துல மனோஜ் வாஜ்பாய் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு உதவாக்கரை. பல தொழில்கள் அண்ணங்கிட்ட இருந்து காசு வாங்கி செஞ்சு எதுலேயுமே வெற்றி இல்லை. கல்யாணம் ஆகி காலேஜ் போகிற வயசுல ஒரு மகன் இருந்தும் இன்னும் அண்ணங்கிட்ட கையை கட்டி நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். இவரோட மனைவி தான் சுவாதி ஷெட்டி. நம்ம ஹீரோயின் கொங்கனா சென் சர்மா நடிச்சிருக்காங்க இதுல. ரொம்ப வித்தியாசமான ஒரு பாத்திரம். 20 வருஷ கல்யாணம், 18 வயசுல ஒரு மகன் இருந்தாலும் சைடுல வேற ஒரு கள்ள தொடர்பு. உமேஷ் பிள்ளைன்னு ஒருத்தரோட. இந்த உமேஷ் வந்து அவருக்கு ஒன்றரை கண்ணு. ஆனா இதை தவிர பார்க்கறதுக்கு இவங்களோட கணவர் பிரபாகர் ஷெட்டி மாதிரியே அவர் இருப்பாரு. இந்த பாத்திரத்திலையும் மனோஜ் வாஜ்பாய் தான் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல சுவாதிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதுக்கு கணவர் பிரபாகர் கிட்ட இருந்து காசு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சுட்டு போட்டாலும் இவங்களுக்கு சமையல் வராது. கணவருக்கு தெரியாத குக்கிங் கிளாஸ் எல்லாம் வேற அட்டன் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நிலைமையில இவங்களோட கள்ள தொடர்பு பத்தி கணவர் பிரபாகருக்கு தெரிய வர, அப்ப நடக்கிற தகராறுல பிரபாகர் இறந்து போயிடுறாரு. இவங்க காதலன் உமேஷ் கணவர் மாதிரியே அசப்புல இருக்கிறத பயன்படுத்தி பாடியை மறைச்சு கணவர் மாதிரியே இந்த உமேஷை ஆள் மாறாட்டம் செஞ்சு நடிக்க ஏற்பாடு செய்யறாங்க சுவாதி. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி தெரியுற இந்த கதையில பல கோணல்கள் வருது. கிரண் நாடார்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், போலீஸ் தரப்புல இருந்து துப்பலின்னு ஒரு ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் அவரோட சீனியரா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஹாசன் இந்த பாத்திரத்துல நாசர் நடிச்சிருப்பாரு. இது தவிர அடியாள் லூகாஸு, இந்த மாதிரி பல பேரால இவங்களுக்கு பல பிரச்சனைகள், பிளாக்மெயில் இதெல்லாம் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு பணம் விழுது. பிரச்சனைகள் ரொம்ப சிக்கலாயிட்டே போகுது. ஹாசனும் துப்பறிஞ்சு இவங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காரு. கடைசியில என்ன ஆச்சு? இந்த முடிவை தெரிஞ்சுக்கணும்னா சீரியலை பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச ஜான்ரா பிளாக் காமெடி. எனக்கும் ரொம்ப பர்சனலா பிடிக்கும். ஆனா இது எழுதுறது ரொம்ப கஷ்டம். நிறைய யோசிக்கணும். பல பாத்திரங்கள் இருக்கும். நிறைய விசித்திரமான சம்பவங்கள், வினோதமான குணாதிசயங்கள் இதெல்லாம் எழுதணும். சம்பவங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோலே இல்லாத மாரி கதை முழுக்க போகும். ஆனா கதையோட முடிவுல யாருமே எதிர்பார்க்காத வகையில எல்லா பிரச்சனைகளும் ரிசால்வ் ஆயிடணும். எல்லாத்த விட முக்கியம், இது எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது சிரிப்ப வரவழைக்கணும். நடக்கிறது கொடூரமான கொலையா இருந்தாலும் சிரிப்பு வரணும். அந்த வகையில இந்த சீரியல் ஒரு முழு வெற்றின்னு சொல்ல முடியாட்டியும், ஓரளவுக்கு வெற்றின்னு சொல்லலாம். இந்த காம்ப்ளிகேட்டான கதை, கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. ஓரளவுக்கு முடிச்சுகள கடைசியில எதிர்பார்க்காத வகையில முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த சீரியல்ல காமெடி வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. ஏதோ ஒரு 1, 2 இடங்கள்ல கொஞ்சம் லேசான சிரிப்பு வரலாம். அதனால இது ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர, காமெடின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. கதையோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். இருந்தாலும் முடிச்சுக்கள் நிறைய இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுனால, என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் வந்து குறையாத இருக்கு. அந்த வகையில வித்தியாசமான முயற்சி இது. என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்தது முக்கியமான விஷயம் நடிப்பு.
3 முக்கிய பாத்திரங்கள். 1 கோங்கனா சென் சர்மா நடிச்ச சுவாதி ஷெட்டி. ரொம்ப வித்தியாசமான பாத்திரம். கல்யாணம் ஆன மிடில் ஏஜ் பெண், கள்ள தொடர்பு, பிசினஸ் செய்யறதுக்கு ஆர்வம். ஆனா திறமையோ, பணமோ எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? அப்படின்னு கேட்கற மாதிரியான ஒரு பாத்திரம். தான் ஆசைகளை நிறைவேத்திக்கிறதுக்கு ஆள் மாறாட்டம், பிளாக்மெயில், கொலைன்னு எத வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்ச ஒரு பாத்திரம். ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க கோங்கனா சென் சர்மா இந்த பாத்திரத்துல. அடுத்தது மனோஜ் வாஜ்பாய் ரெட்டை வேடம். பிரபாகர் மற்றும் உமேஷ் பாத்திரத்துல கலக்கியிருக்காரு மனுஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இவரோட நடிப்பு இதுல. இல்ல உமேஷ் பாத்திரத்துல இவரு செய்யற வேலைகள் ரொம்பவே தவறா இருந்தாலும், இவருக்கு நல்ல மனசு இந்த பாத்திரத்துக்கு. காதலுக்காக தான் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே செய்யும். ஆனா யாருமே அத கண்டுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுகிட்டு இந்த பாத்திரத்துல அவர் நடிச்சிருப்பாரு. என்னுடைய பாராட்டுகள். அடுத்தது நாசர் நடிச்ச இன்ஸ்பெக்டர் ஹாசன் பாத்திரம். ஒரு மோப்ப நாய் போல எத பத்தியுமே கவலைப்படாத வேலை செய்வாரு. ஏஎஸ்ஐ துப்பறிய ஃபாலோ பண்ணி இவர் செய்யற துப்பறியும் காட்சிகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த காட்சி அமைப்புகள். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாசர் ரொம்ப பெரிய நடிகர். ரொம்ப கேஷுவலாவே இந்த ரோல்ல நடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அப்பு கேரக்டர் முதல்ல எனக்கு கொஞ்சம் எரிச்சல குடுத்த ஒரு கேரக்டர். எந்த பொண்ணு இந்த மாரி அப்பா கிட்ட நடந்துப்பாங்க அப்டின்லாம் நான் நெனச்சேன். சில அமெரிக்கன் சீரியல்ஸ்ல இந்த மாரிலாம் காட்டுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் சரியான வழியில அந்த பாத்திரத்த கொண்டு போயிட்டாங்க. மொத்தத்துல பாத்திரங்கள், நடிப்பு அப்டின்னு பார்த்தா ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த சீரியல்ல. கதையோட லொகேஷன் ரொம்பவே அழகா இருந்தது. மலை கிராமம், தேயிலை மற்றும் இதர தோட்டங்கள், காடுகள்னு ரொம்பவே அழகான இடம். கேமராவும் இத ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருந்தது. டெக்னிக்கலி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே இருந்தது இந்த சீரியல்ல. ஆனா கூடவே சில குறைகளும் இருக்கு. முதல்ல எனக்கு பிடிக்காத விஷயம், நான் ஹிந்தி ஒரிஜினல்ல தான் இத பார்த்தேன். ஆனா பாதி நேரம் எல்லா பாத்திரங்களும் தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆனா ரொம்ப கொச்சையான தமிழ். எனக்கு அதுல ரொம்ப எரிச்சலா வர விஷயம் என்னன்னா, அண்ணன் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு பதிலா அண்ணே, அண்ணேன்னு சொல்றது தான். ரொம்பவே எரிச்சல் வந்தது எனக்கு. இந்த ஒரு வார்த்தைய கூட சரியா கத்துக்கிட்டு உச்சரிச்சிருக்க கூடாதா? அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தமிழே தெரியாத கோங்கனா, மனோஜ் பாஜ்பாய், சாய் ஷிண்டே இவங்கலாம் தமிழ் பேசுவாங்க. ஹிந்தி தெரியாத நாசர் ஹிந்தி பேசுவாரு. இங்கிலீஷ் வாயிலேயே நுழையாத சில பாத்திரங்கள் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அப்படின்னு சீரியல் முழுக்க ரொம்பவே இந்த விஷயம் டிஸ்ட்ராக்டிங்கா இருந்தது எனக்கு. ரொம்ப எரிச்சல வர வச்சது. கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் இத தவிர்த்திருக்கலாம். அதே மாரி கதையில வந்த பல முடிச்சுகள்ல, சில முடிச்சுகள இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்ல. பல பாத்திரங்கள் ஏன் இப்படி செய்றாங்கன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. சும்மா கதைய காம்ப்ளிகேட் பண்றதுக்காகவே செஞ்ச மாரி தான் இருக்கும். இந்த மாரி சில பிரச்சனைகளும் இந்த கதையில உண்டு. சரி, அப்ப இத பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். காமெடி இல்லாட்டியும் வித்தியாசமான கதை ஒண்ண பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு பொழுதுபோக்காவும் இருக்கு இந்த சீரியல். ஆனா இது குடும்பத்தோட பார்க்குற வகையில இல்ல. சில காட்சிகள இவங்க தவிர்த்திருந்தாங்கன்னா, குடும்பத்தோட பார்த்துருக்கலாம் இத. ரெகுலர் வியூவர்ஸ், பிளாக் காமெடி ஃபேன்ஸ் இப்படின்னு யாரா இருந்தாலும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் தான் இது. இந்த சீரியலுக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்கள நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்கள பார்த்து, அதிலேருந்து சரியானத மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.